ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 11ல் 4வது ஸ்லோகம் பார்க்கலாம். வைகுண்டலோகானுச்சித பிரச்சேஷ்டௌ கஷ்டௌ யுவாம் தைத்ய கதிம் பஜேதம் இதி பிரசப்தௌ பவதாஸ்ரயௌ தௌ ஹரிஸ்மிருதிர்னோஸ்வதி நேமதுஸ்தான். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். ஜெய விஜயர்கிட்ட சனத்குமார்கள் சொல்கிறா, நீங்கள் எவ்வளோ பெரிய அபச்சாரப்பட்டிருக்கீர்கள் தெரியுமா? இந்த வைகுண்ட லோகத்திற்கே உச்சிதமில்லாத செயலை செய்திருக்கிறீர்கள். நீங்கள் ரொம்ப துஷ்டர்கள். நீங்கள் தொண்டர்களாக இருக்க தகுதி இல்லாதவர்கள். அதனால் நீங்கள் அசுரர்களாக இருக்க வேண்டியவர்கள் தான் அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்டா. குருவாயூரப்பா, ஜெய விஜயன் உனக்கு தொண்டர்களாக இருந்த போதிலும் அபச்சாரப்பட்டுட்டார்களே, பாகவத அபச்சாரம் பண்ணலாமா? அதனால சாபம் பெற்றார்கள். பிறகு தங்கள் தவறை உணர்ந்து சனத்குமார்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுன்ட்டு அவள் என்ன சொன்னா தெரியுமா? நாங்கள் அசுரர்களாக பிறந்தாலும் கூட நாங்கள் ஹரியை மறக்காமல், அதாவது எப்பவும் நாராயண ஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்து கொண்டார்கள். ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 11ல் 5வது ஸ்லோகம் பார்க்கலாம். ததே ததா ஞாய பவானவாப்தக சகைவ லக்ஷ்மியா பகிரம்புஜாக்ஷ ககேஸ்வராம் சாத்பித சாருபாஹு ஆனந்தயம் ஸ்தானபிராமமூர்த்தியா. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். குருவாயூரப்பா, ஜெய விஜயன் அபச்சாரப்பட்டா இல்லையா? இந்த சாபம் பெற்றது நீ அறிந்து கொண்டாய். உனக்கு தெரியாதா? நீ தான் சர்வஜன் ஆச்சே. அதுக்கப்புறம் என்ன பண்ண? மகாலட்சுமி கூட தாமரை கண்ணனான நீ வெளியே வந்தாய். வரும்போது கூடவே கருடனும் வந்தார். உன்னுடைய அழகிய திருக்கைகளை அப்படியே கருடனோட தோள் மேலே வச்சுட்டே நீ வெளியே வந்து உன் அழகான திருமேனியை சனத்குமார்களுக்கு காட்டி அருள் புரிந்தாய் அப்படின்னு ஸ்லோகத்தில் சொல்கிற. ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 11ல் 6வது ஸ்லோகம் பார்க்கலாம். பிரசாத்யகீர்பிஸ்துவதோ முனீந்தான் அனன்யநாதவத பார்ஷதௌதௌ சம்ரம்பயோகேன பவை ஸ்ரீ பீமாம் உபேத மித்யாத கிருபம் ஞகாதீஹி. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். குருவாயூரப்பா, நீ வெளியில் வந்து காட்சி கொடுத்தப்புறம் சனத்குமாரர்கள்லாம் என்ன பண்ணா? உன்னையே தாயாரி சேவித்து துதிப்பாடினார்கள். அவள் துதிப்பாடி முடிப்பதற்குள்ள நீ உன் வார்த்தைகளால் அருள் புரிந்தாய். அதுக்கப்புறம் ஜெய விஜயன் வேறு வழியின்றி உன்னை பார்த்தார்கள். அப்போது நீ என்னோட பூமியில் 3 பிறவி எடுத்து ஒவ்வொரு பிறவியிலும் நானே உங்களை அழிப்பேன். அதற்கு பிறகு மீண்டும் நீங்கள் இங்கே வரலாம் என்று கருணையோடு சொன்னாய் என்று பட்டத்திரி கூறுகிறார். அதான் அந்த 3 பிறவியும் எப்பவும் நாராயண நாராயண நாராயணங்கன்னு அதை சொல்லிகிட்டே இருப்பாள் இல்லையா? அதுதான் அவள் பிரார்த்திச்சுட்டா. நாராயணனை மறக்கக்கூடாது அப்படின்னு தானே பிரார்த்திச்சுட்டா. அதான் பகவான் சொல்கிறார், 3 பிறவிக்கு அப்புறம் என் கையாலே உன்னை அழிப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் இங்கே வைகுண்டத்துக்கு வரலாம் அப்படின்னு அனுகிரகம் தான் பண்ணார்.